என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்னைக்கு 23/11/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை வாரம் சனிக்கிழமை தோறும் இலவச ஒரு மீட்டிங் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோதிட ரீதியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிறாங்க. வாரம் நடக்குது. அதில் இந்த வாரம் குருநாதன் ஐயா அவருடைய கருத்துக்கள் மிகவும் உயர்ந்த கருத்துக்கள் மற்றும் ஜோதிடத்தில் அவருடைய அனுபவம் என்பது பெரிய ஒரு நீண்ட நெடுங்கால ஒரு அனுபவம் அவர்கிட்ட இருக்குது. அவர் இன்றைக்கி இந்த தசாபக்திகளை பற்றி அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சீக்ரெட் அதை பற்றியெல்லாம் பேசணும்னு நான் அழைப்பு விடுத்திருந்தேன். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் பேசுகிறேன் என்று ஐயா அவங்க வந்திருக்காங்க. முதல்ல குருநாதன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அதே போல் இங்கே உங்களுடைய வேலைகள் எத்தனையோ வேலைகளை தவிர்த்து விட்டு இந்த 1 மணி நேரம் இதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், குருமார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எத்தனையோ வேலைகள் மத்தியில் இந்த ஜோதிடத்தில் இன்றைக்கி இந்த மீட்டிங் போய் கலந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த ஆர்வத்திற்கு ஏற்றால் போல் உங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி இந்த தசாபக்திகளை பற்றி ஐயா அவர்கள், குருநாதன் ஐயா அவர் பேசுவார். தொடர்ந்து நீங்கள் எல்லாம் அதை கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் கடைசியாக உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தராக நீங்கள் ஒவ்வொரு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. நானே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் பகிர்ந்தது உண்டு, கேட்டுக்கொண்டது உண்டு. அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக கடைசி வரைக்கும் இருந்து அதை நீங்கள் கேட்டால் தான் அதனுடைய முழுமையான கருத்துக்கள் என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? சரி, நன்றி ஐயா. பேசலாம் ஐயா, நீங்கள் பேசலாம். குருநாதன் ஐயா. ஐயா வணக்கம், நமஸ்காரம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம், எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவே அனைத்து குருமார்களையும் வணங்கி தலைச்சிலம்பா பணிந்து வணங்குகிறேன். என் பெயர் குருநாதன். ஐயா சொல்லிட்டாங்க. நான் ஒரு 24 வருஷமா ஜோதிட துறையில இருக்கிறேன். அரசு பணி ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரொஃபஷனலா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் வருடங்கள் நிறைய இருந்தாலும் நான் என்ன சொல்றது, பார்த்த பெரிய ஒரு ஐயா சொல்ற மாதிரியே, சக்திவேல் ஐயா சொல்ற மாதிரியே பெரிய ஜோதிடர் சொல்வதற்கு இல்லை. ஏதோ எனக்கு தெரிந்த அளவுக்கு ஐயா கேட்டாரு என்னிடம், நான் அதுக்கு சரி என்று சொல்லிவிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன கருத்துக்கள், ஒரு சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைச்சா போதும் தான் நானும் ஒவ்வொரு ஊரா 2000 படிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊரா சுத்தி ஒரு இடத்துக்கு போனா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியே தான் போய் தான் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப ஃபர்ஸ்ட் தசாபுத்திகளுக்கு போவதற்கு முன்பாக நாம என்ன செய்யணும்னா, நம்ம பிறந்த இடத்துல, நம்மளுடைய பூர்வீகத்துல நாம வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை நம்ம கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னு கேட்டா, இது நல்ல தசாபுத்திகள் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட இந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடாத சில நிலைப்பாடுகள் இருக்கு. அந்த நிலைப்பாட்டில் அங்கே இருக்கும் வரை அதே நிலையில தான் அவங்க இருக்காங்க. பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம். ஆனால் அதை விட்டு நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியேறி வேற எங்கேயாவது போய் நீங்க செட்டில் ஆயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க வேற இடத்துக்கு போகும்போது, போய் அங்க செட்டில் ஆகிருக்கும் போது அவங்க மிகப்பெரிய ஒரு மேன்மையான நிலையை அவங்க அடைஞ்சிடுறாங்க. இது நம்ம கண்கூடாவே பார்த்துக்கிட்டு வரோம். என்னுடைய லைஃப்லயும் அதே நிலைமை தான். எனக்கு சொந்த ஊர் மதுரை, இருந்தாலும் மதுரையில் இருந்த வரைக்கும் என்னுடைய வாழ்வுங்கிறது எதுலையுமே சிறப்பாக இல்லை. ஒரு சுருக்கமா சொல்ல போனா,
இப்ப பூர்வீகத்தில் இருக்கக்கூடாத நிலைங்கிறதுல ஒரு 14 ஐட்டங்கள் இருக்கு. அதை மட்டும் சொல்றேன். ஐயா எல்லா பேருக்கும் அந்த இது இப்ப கேட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல குறிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல பின்னாடி வீடியோ அனுப்பும்போது நமக்கு அதுல நீங்க பார்த்து மெதுவாக எழுதி கொண்டாலும் சரிதான். இப்ப ஒண்ணு லக்னாதிபதி வக்கரம் பெறக்கூடாது ஃபர்ஸ்ட். அடுத்து 5ஆம் இட அதிபதி வக்கரம் பெறக்கூடாது. ஐயா 9ஆம் இட அதிபதி ஐயா வக்கரம் பெறக்கூடாது. ஐயா ம் ஒவ்வொரு சொல்லுங்கய்யா. பாயிண்ட்டுக்கும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் ஐயா, பொறுமையாவே போலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல இப்ப நம்ம இது அவங்களுக்கு திரும்ப ரெக்கார்டிங் கொடுக்கற மாதிரி ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் அப்ப கூட எழுதிக்கலாம். அப்லோட் ஆகும், நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். யூடியூப்ல. சரி சரி ஆமா, சரி யூடியூப்ல அப்லோட் சரி ஆகும், இப்ப எப்ப வேணாலும் எழுதுறாங்க. பாத்துக்கலாம். இப்ப எழுதட்டும். ஆமா, இப்ப இருந்தாலும் எழுதுறதுனா எழுதட்டும். எழுதிக்கிறாங்க ஐயா, எழுதிக்கிறோங்க ஐயா. எழுதி சரி 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 ரைட்டு. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லலாம், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. லக்னாதிபதி வக்கரம் பெறுவதுங்கய்யா எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5ஆம் இட அதிபதி வக்கரம் பெறுவது. ஒன்பதாம் இட அதிபதி வக்கரம் பெறுவது. 10ஆம் இட அதிபதி வக்கரம் பெறுவது. லக்னாதிபதி 8ல் இருப்பது. 8ஆம் இட அதிபதி 1ல் இருப்பது. ஐந்தாம் இட அதிபதி 8ல் இருப்பது. எட்டாம் இட அதிபதி 5ல் இருப்பது. எட்டாம் இட அதிபதி 9ல் இருப்பது. பத்தாம் இட அதிபதி 8ல் இருப்பது. எட்டாம் இட அதிபதி 10ல் இருப்பது. லக்னாதிபதி 12ல் இருப்பது. பன்னிரெண்டாம் இட அதிபதி லக்னத்தில் இருப்பது. மொத்தம் 14 வரும் இல்லையா? இவ்வாறு அமைஞ்சா சொந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. சொந்த ஊர்ல இருக்கக்கூடாதுங்கய்யா. இருக்கக்கூடாது. ஓகே, இருக்கக்கூடாது. இது தெரியாமலே நம்ம சொந்த ஊர்ல இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை முன்னேற்றங்கள்ங்கிறது எந்த வகையிலும் இல்ல. நமக்கு நல்ல தசாபுத்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது, நல்ல உத்தியோகத்தில் இருக்கும், நல்ல வருமானங்கள் இருக்குது.
நல்ல ஓஹோ ஒரு இதா தான் இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் நம்மளுடைய முன்னேற்றங்கிறது இங்க தடைப்பட்டு நடைபெற்று. ஓகே ஓகே. நமக்கு அதாவது இருக்கிற நிலையிலேயே இருக்கிறோம், அவ்வளவுதான். 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதா 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதோட மட்டும்தான் இருக்கு. வேற எந்த இதுக்கும் அதை விட்டு தாண்டி ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு வீடு கட்டுறது, ஒரு காரை வாங்குறது, ஒரு ம். எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் நாங்களும் மனிதனா பிறந்த எல்லா வீடுமே அதுக்கெல்லாம் வழிவகைகள் இல்லாம பிள்ளைகளை ஒரு நல்ல நிலையில படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை வெரி குட். அப்ப அவங்க கட் ஆகுது ஸ்பீச். இல்லை, அது என்னங்கிறது மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டு இருக்காங்க. இப்ப சரி. இது இந்த விதிகள், சொல்லப்பட்ட விதிகள் எல்லாமே சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமைப்போ சொந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையோ பிறந்த இடத்துல யோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருது இல்லையா? அதாவது வெளியிடங்கள்ல அதே மாதிரி சொந்த இடங்கள்ல போயிரு பூர்வீகத்துல இல்ல பிறந்த இடத்துலயே வீடு கட்டுறதுங்கிறது இருக்கக்கூடாது இல்லையா? வெளி இடத்துலதான் வீடு கட்டணும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நல்ல ஒரு நிலை மேன்மையான நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. இதுதாங்க அதுல உள்ள சூட்சமான விஷயம். ஓகே ஃபைன். இதெல்லாம் இல்லையா நிறைய அப்ப இப்ப சில பேர் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குரு மட்டும் வக்கரமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நீங்க பிறந்த இடத்துக்கு போயிருங்கன்னு சில பேர் சொல்றதை நாம சொல்லியிருக்காங்க, வாடிக்கையாளர் சொல்லியிருக்காங்க. ஆனா குரு மட்டும் இருக்காரு, இதா இருக்காரு. ஆனா அப்படி சொல்லியும் அவங்க வெளியூருக்கு போய் அது நல்லாதான் இருக்காங்க. அதனால குரு பகவான் மட்டும் வக்கரமா இருக்குதுங்கிறது அவர் ஒருத்தர் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பாக்குறது வேண்டாம். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே அதிபதிகளோட தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதோட குரு பகவானையும் நம்ம அதோட இணைச்சுக்கிறலாம், அவ்வளவுதான். சரி சரிங்க சரிங்க. ஏன்னா அதுவும் நம்மளுடைய இதுல நம்மளுடைய நோட்ஸ்ல அதையும் வச்சிருக்கேன் நான். ஓகே ஓகே ரைட். இப்ப தசாபுத்தின்னு அந்த சூட்சமங்கள்லாம் ஐயா சொல்லி தலைப்பு போட்டுட்டாங்க. ரைட்டு. இதுல நான் என்ன சொல்லியிருந்தேன், நேற்றுக்கு அங்கிசநாதனை பற்றி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஐயாட்ட சொல்லியிருந்தேன். அங்கிசநாதன் தசாபுத்தி தானே வருவாரு, அதனால அவர் ஐயா போட்டுட்டாங்க, தசாபுத்தி சூட்சமங்களும் போட்டுட்டாங்க. நான் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன், நான் பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு தேவையான அடிப்படைகளை நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தசாபுத்திகளுக்கு போகும்போது இதெல்லாம் நமக்கு கை கொடுக்கும். இதுல நம்ம பண்ணாம இது நிறைய பேருக்கு தெரிந்திருப்பதற்கு 100% 99% வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மீண்டும் அதை நாம சொல்லும் போது அது தெரியாத சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடியதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதுவும் உண்டு. அதனால அந்த இதுல நான் சொல்லிடுறேங்க, சொல்லிவிட்டு நம்ம அடுத்து தசாபுத்திகளுக்கு போகலாம். இது என்னுடைய வேண்டுகோளா வச்சிருக்கேன். இப்ப பலன்களை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்து பலன் கூறுவதற்கு முன்னாடி அந்த ஜாதகத்துல வக்கரம், நீச்சம், உச்ச பலன் எதையாவது கிரகங்கள் இருக்கா, லக்னாதிபதி பலத்தையும் நம்ம குருவுடைய பலத்தையும் மற்ற சுபகிரகங்கள் லக்ன சுவர்களா இருக்கக்கூடியவங்களுடைய நிலைப்பாடுகளையும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆய்வு பண்ணி வச்சுக்கணும். பொதுவாக ஒரு கிரகம் லக்கணத்துல இடம்பெற்றிருக்கும் போது அந்த கிரகம் அது நின்று கொண்டிருக்கும் ராசிக்கு நட்பு நிலை பெறுகிறதா அல்ல பகை கிரகமா, அல்லது அங்கே அந்த கிரகம் நீச நிலை பெறுகிறதா உச்ச நிலை பெறுகிறதா என்பதை ஆராய வேண்டும். ஆனால் அந்த கிரகம் ராசி சக்கரத்தில் பலனை பெறுகிறதா என்று ஆராயக்கூடாது. பல ராசி சக்கரத்திலேயே இந்த நிலையை ஆராய்ந்து பலன் கூறி விடுகிறார்கள். ஒரு கிரகம் ராசியில் நீசம் பெற்றால் பலமிழந்து விடும் என்று கருதி பலனை தவறான வழியில் கொண்டு சென்று தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி விடுகிறார்கள். எனவே ஒரு கிரகம் ராசியில் நீச நிலை பெறுகிறதா உச்சநிலை பெறுகிறதா என்பதை விட நவாம்சத்தில் அந்த கிரகத்தின் பலம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து பலன்களை கூறினால் சரியாக இருக்கும். இது ஒரு கான்செப்டுங்கய்யா. இதுதான் உண்மையான கான்செப்டா வருது. பலப்பட்டிருக்கும் ஜாதகம் வலிமை
கேடாகும். சூரியன் சந்திரன் லக்கணம் ஆகியவற்றில் ஒன்றையனும் குரு பார்வை பெற்றிருப்பது அதிசிறப்பை கொடுக்கும். கேந்திராதித்ய தோஷம் அது தெரிஞ்சதான் எல்லாருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு சுப அதிபதியாக வருவாரையானால் அந்த சுபர் கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு. பாபராக இருந்தாரையானால் கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. இதையும் நம்ம ஒரு கவனத்துல வச்சுக்கிற வேண்டியது. அடுத்தபடியாக துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 8, 12ஆம் வீடுகள் மட்டுமே கெடுபலன்களை செய்யும். அதே நேரம் முழுமையான கெடுபலனை 6ஆம் வீட்டில் மட்டுமே செய்ய முடியும் என்பதும் உண்மை. சில ஜாதகங்களில் 6ஆம் வீட்டாதிபன் 11ஆம் வீடாகிய லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்து சுபபலன்களையும் செய்வது உண்டு. அப்போது அவன் 5, 9ஆம் வீட்டு அதிபர்கள் செய்ய வேண்டிய சுபபலனுக்கு சமமான சுபபலனை வழங்குகிறார் அப்படின்னு நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். வருட கிரகங்கள் இணைவு நல்ல யோகத்தை தரும். அதனுடன் மாதகரணம் இணைய பாதாள யோகம் எனப்படும். நல்லதையே கெட்டதையே செய்ய வேண்டுமானால் அந்த கிரகம் நடப்பில் உள்ள கிரகங்களை சேர பார்க்க வேண்டும். உச்ச கிரக காரகத்துவ கிரகத்தை நாம் அதிகமாக மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி எங்கு இருக்கிறாரோ அவர் இருக்கும் இடத்தை லக்கணமாக பாவித்து பலன் சொன்னால் சரியாக இருக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு நவாம்ச லக்கணத்தை எடுத்து ராசியில் போட்டு பலன் சொல்ல வேண்டும். 7 கிரகங்களுக்கு மேல் ஒரு ராசி இருக்க அதை லக்கணமாக பாவித்து பலன் கூற சரியாக இருக்கும். நீர் ராசி எல்லாம் உடல் நிலையை காட்டும். நெருப்பு ராசி, காற்று ராசி எல்லாம் பொருளாதாரத்தை சுட்டி காட்டும். நிலராசி என்பது ரிஷபம், கன்னி, மகரம் ஆகும். இதில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் உடல்நிலையை காட்டும். சூரியன், செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் பொருளாதாரத்தை சுட்டி காட்டும். நீண்ட கால பலனுக்கு திசாநாதன் சம்மதிக்க வேண்டும். குறுகிய கால பலனுக்கு புத்திநாதன் சம்மதிக்க வேண்டும். தசைக்கு பலன் சொல்லும் போது தசாநாதனின் சுய வர்க்க பரல்களை வைத்தே சொல்ல வேண்டும். சர்வ அஷ்டக வர்க்க பரல்களை வைத்து சொல்லுவது கூடாது. தசாநாதன் சுய வர்க்கத்தில் 3க்கு குறைவான பரல்களுடன் இருந்தால் தசாகாலம் நன்றாக இருக்காது. சுய வர்க்க பரல் என்பது ஒரு கிரகத்தின் தனிப்பட்ட வலிமையை கணக்கிடுவதாகும். ஒரு கிரகத்துக்கு குறைந்தது 4 பரல்கள் வேண்டும். அடுத்து சர்வ அஷ்டக வர்க்கம் என்று ஒரு வீட்டின் தனிப்பட்ட வலிமையை கணக்கிடுவது. ஒரு வீட்டிற்கு குறைந்தது 28 பரல்கள் வேண்டும். ஒரு மோசமான கிரக கூட்டு எண்ணில் அதே கிரகம் கோச்சாரத்தில் வரும்போது அந்த இடத்தில் ராகு அல்லது கேது வரும்போது மோசமான சம்பவங்கள் நடக்கும். லக்னாதிபதி வலுத்திருந்து ஆயுள் அதிபதி ஆயுள் காரகனான சனி பகவான் வலுத்திருந்தார்களே ஆனால் 8ஆம் இடம் பெறும் பாதகாதிபதி மரணத்தை கொடுக்க மாட்டார். மரணத்திற்கு ஒப்பான துன்பங்களை தனது விசா காலத்தில் அதிகமாக கொடுத்து ஜாதகரை நிலைகுலைய வைத்து விடுவார். மாரகாதிபதி சரலக்கணத்துக்கு 2, 7ஆம் இடம், திரலக்கணத்துக்கு 3, 8ஆம் இடம், உபயலக்கணத்துக்கு 7, 11ஆம் இடம். ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் 8ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் தனது காரகத்துவத்தின் மூலம் அவமானம் அடையும். ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் 12ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் தனது காரகத்துவத்தினை இழக்கிறது. இது இல்லாம உறவுகள் வரும்போது 1ஆம் இடம் ஜாதகரை குறிக்கிறது, 2ஆம் இடம் ஜாதகரின் குடும்பம், 3 இளைய சகோதரி, இளைய சகோதரர், மாமனார் இவர்களை குறிக்கக்கூடியது. 4 தாயாரை குறிக்கக்கூடியது, 5 முதல் குழந்தை, 6 தாய் மாமனை குறிக்கிறது, 7 அம்மாவின் அம்மா, பெரியப்பா, கணவன் மனைவியின் குடும்பம் 8ஆம் இடம், தந்தை நாத்தனார் மச்சான் 9ஆம் இடம், 10 மாமியார், 11 சித்தப்பா, மருமகன், மருமகள், 12 அம்மாவின் தந்தை, அப்பாவின் அம்மா. காரக கிரகம் அப்படின்னாக்கும் இதுல காரகர்னா எடுத்துக்கிட்டோம்னா 1 ஜாதகர், 2 தனம் வாக்கு, 3 தைரியம் வீரியம். பாவத்துக்கு காரகம் என்னன்னு கேட்டா 1 ஜாதகர், 2 தனம் வாக்கு, 3 தைரியம் வீரியம், 4 சுகம் வண்டி வாகனம், 5 கற்பனை திறன் காதல், 6 கடன் நோய் எழுதி, 7 கூட்டாளி களத்திரம், 8 பரம்பரை வாழ்நாள், 9 அதிர்ஷ்டம் மதம்,
10 தொழில் வாழ்வாதாரம், 11 புகழ் லாபம், 12 ஆன்மீகம் விரயம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களுக்கு உண்டான உறவுகள் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் திரும்ப அது வேண்டியதில்லை. அடுத்து என்னன்னு அர்த்தம், இந்த ராசிகள் என்று வரும்போது ராசிகள் பெறக்கூடிய உச்ச வீடு, நீச வீடு, பகை வீடு, இது எல்லாமே எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் கூட அந்த உச்சத்துக்குரிய அந்த பாகைக்கலையில் அது இருக்குதா என்பதை தீர்மானித்த பின்புதான் அது உச்ச நிலையில் இருக்குதா இல்ல உச்ச வீட்டில் இருக்கிறதா என்பதை நாம் முடிவு செய்து பலன் சொன்னால் சிறப்பாக இருக்கும். அது ஒன்று. அடுத்து கிரகங்கள் ராசிகள் நினைக்கக்கூடிய ராசிகளுடைய நிலைப்பாடுகள் தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டா, மேசம் நினைக்கும் இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ரிஷபம் பேசும் இடம். அந்த மேசம் நினைக்கும் இடம் அப்படிங்கும் போது இந்த சிந்தனா சக்திகள் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு அது எந்நேரமும் ஒரு விஷயங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. அது தூக்கத்தில் இருக்கும்போது கூட சிந்திக்கிறது சில பேர்களுக்கு உண்டு. அப்படியாப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியா அதைத்தான் நினைக்கும் இடம் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். ரிஷபம் பேசும் இடம், மிதுனம் கேட்கும் இடம், கடகம் இயங்கும் இடம், சிம்மம் விரும்பும் இடம், கன்னி வெறுக்கும் இடம், துலாம் இணையும் இடம், விருச்சிகம் தடுமாறும் இடம், தனுசு காக்கும் இடம், மகரம் கையாளும் இடம், கும்பம் வரும் இடம், வரும் இடம், மீனம் போகும் இடம், கும்பம் வரக்கூடிய இடம், நமக்கு வரக்கூடிய அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நமக்கு வரக்கூடிய அபிலாசைகள், அதுல வரக்கூடிய இந்த வருமானங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. அது வரும் இடம். திரும்ப ஒரு வாட்டி மேசம் நினைக்கும் இடம், ரிஷபம் பேசும் இடம், மிதுனம் கேட்கும் சொல்லுங்க ஐயா. மிதுனம் கேட்கும் இடம், கடகம் இயங்கும் இடம், சிம்மம் விரும்பும் இடம், கன்னி வெறுக்கும் இடம், துலாம் இணையும் இடம், விருச்சிகம் தடுமாறும் இடம், தனுசு காக்கும் இடம், மகரம் கையாளும் இடம், கும்பம் வரும் இடம், மீனம் போகும் இடம். அடுத்து 12 பாவ காரக கோள்கள் அப்படிங்கிற வரிசையில 1ஆம் பாவம் சூரியனையும், 2ஆம் பாவத்துக்கு காரகக்குள் குரு,
3ஆம் பாவத்துக்கு செவ்வாய், 4ஆம் பாவத்துக்கு தாய் சந்திரன், வித்தை அதிலே கல்வி, வித்தை கல்வி புதன் அதுல 4லே வந்துருவோம். 5ஆம் பாவத்துக்கு குரு வராது. 6ஆம் பாவத்துக்கு சனி, 7ஆம் பாவத்துக்கு சுக்கிரன், 8ஆம் பாவத்துக்கு சனி, 9ஆம் இடத்துக்கு சூரியன் தந்தை குறிக்கக்கூடியவர். அங்கே குரு வழிகாட்டியா வர்றாரு, நமக்கு வழிகாட்டியா அந்த குரு அங்க வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடம் உடல் உழைப்பு சனி, அதிகாரம் சூரியன். 11ஆம் இடம் லட்சியம், காரகக்குள் குரு வராது. 12ஆம் இடம் சனி பகவான். அடுத்து கிரகங்கள் பலம் பெறும் விதமாவது கிரகங்கள் உச்ச வீட்டில் அமர்தல், நவாம்சத்தில் உச்ச வீட்டில் அமர்தல், சுபர் சேர்க்கை, சுபர் வீட்டில் அமர்வு, நட்பு கிரக சேர்க்கை, நட்பு கிரக வீட்டில் அமர்தல், சொந்த நட்சத்திரத்தில் நிற்பது, ஆகிய இவை எல்லாம் ஒரு கிரகத்தை பலப்படுத்தும் அம்சங்களாகும். இவற்றிற்கு மாறாக இருக்குமானால் பலத்தை குறைக்கும் அமைப்புகள் ஆகும். அடுத்து ஜாதகம் பார்க்கும் நாளில் ஜாதகருக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்க கூடாது. கோச்சார சந்திரன் செல்லும் ராசியில் ஏதும் கிரகம் இருக்கிறதா என காண வேண்டும். அவ்வாறு ராசியில் கோச்சார சந்திரன் செல்லும் ராசியில் கிரகம் இல்லை என்றால்
வேறு ஜனனகால கிரகங்கள் பார்வை செய்கின்றனவா, அந்த இடத்தை சந்திரனை பார்வை செய்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். இந்த நிலையும் இல்லை அப்படிங்கிற போது கோச்சார சந்திரன் செல்லும் நட்சத்திரம் அல்லது அதன் அருஞ்சென்ம திருஜென்ம நட்சத்திரங்களில் ஜனனகால கிரகங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது இருக்கக்கூடியது திருப்பூர் ஜிகே ஐயாவுடைய சந்திரன் நாடியில வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அது ஜோதிடம் பார்ப்பதற்கு அது மிக ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சொல்ல வரைக்கும் சொல்லியது ரொம்ப சிறப்பா இருக்குது. அது ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு நமக்கு பலன் சொல்வதற்கு கூடுதல் தெம்பு கிடைக்குது. அதான் உண்மையானது. இப்ப மேற்கண்ட 3 நிலைகளில் ஒன்று கூட பொருந்தி வராத ஜாதகத்துக்கு அன்றைய நாளில் பலன் உரைக்க கூடாது. வந்தவரை நம்ம பலன் உரைக்காம திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கு. ஆனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலைப்பாடு தான் இருக்கும். என்ன பண்றது, நம்ம வேற வழி இல்லை. நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஜாதக பலன் சொல்வதற்கு நமக்கும் ஒரு தெம்பு வேணும், ஒரு தைரியம். நம்ம வழிபடக்கூடிய நம்மளுடைய குலதெய்வம், நம்ம எல்லா தெய்வங்களும் நமக்கு ஒரு உறுதுணையா இருந்தாலும் நாமளும் ஜோதிட பலன் சொல்வதற்கு ஜெயிக்க முடியும். அது ஜாதகம், அவங்களுடைய ஜாதகம் நல்ல நிலைகள்ல அது இந்த நிலைகள்ல இல்லாத பட்சத்தில் நம்மளால பலன்கள் சொல்வதற்கு நாமே திணற வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகுது. மேற்கண்ட 3 நிலைகளில் ஒன்று கூட பொருந்தி வராத ஜாதகத்திற்கு அன்றைய நாளில் பலன் உரைக்க கூடாது. போய் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பிறிது ஒரு நாளில் வாருங்கள் என்று கூறிவிட வேண்டும். கோச்சார சந்திரனுக்கு தொடர்பில்லாத பிறப்பு கிரகங்களின் பலனை ஜாதகர் பெற்றுவிட முடியாதுன்னு முடிச்சுட்டார் அவர் வேலையை. கோச்சார சந்திரனுக்கு பிறப்பு கால கிரகங்களுக்கு தொடர்பு இருந்தாதான் நம்ம அந்த கிரகங்களுடைய பலன்களை பெற முடியும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. பிறப்பு ஜாத கிரகத்தினுடைய பலன்களை பெற முடியும், அதர்வைஸ் அதை பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சந்திராஸ்தமம் இல்லாமல் இருந்து மேலும் மேற்கண்ட 3 நிலைகளில் ஏதாவது ஒன்று பொருந்தி இருக்கும் பட்சத்தில் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளவுதான். இது நம்ம ஜாதகம் பார்ப்பதற்கு நம்ம கையாள வேண்டிய ஒரு விதி. அடுத்து ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக ஆயுள், மாரகாதிபதி, பாதகாதிபதி இவர்களின் நிலை, நடப்பு தசாபுத்தி அந்தரநாதகின் நிலை, 8ஆம் இடத்தின் நிலை, 8ஆம் இட அதிபதியின் நிலை, 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடம், 3ஆம் இட அதிபதி நிலை, ஆயுள்காரகன் சனி பகவானின் நிலை, மேற்கண்ட இலை நோக்கும் சுப அசுப கிரகங்களின் பார்வை சேர்க்கை ஆகியவற்றை ஆராய்ந்து ஜாதகரின் ஆயுள் நிலை அறிந்து பின்பு பலன் உரைக்க வேண்டும். ஏன்னா எடுத்த உடனே இதுலாம் நம்ம பார்க்காம இல்லாம நம்ம பலன்களை சொல்லியும் போது அது நமக்கே ஒரு திருப்தி இல்லாத, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். இதை நம்ம சொல்ல மறந்துட்டேமே அப்படிங்கிற சூழ்நிலையை நமக்கு அவங்க போன பிறகு ஏற்பட்டது என்ன பிரயோஜனம் இருக்கு. அதனால இதை முதல்ல பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆயுள தான் பார்க்கணும். எதா இருந்தாலும் அந்த ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போய் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். பலன்களை தீர்மானிக்கும் முன்பு கிரகங்களின் உச்ச நீசம், ஆட்சி, நட்பு பகை, வக்கரம், அஸ்தமனம், ராசி பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை, திரிசூனியம், பாவ மத்தியமத்தில் உள்ள கிரகங்கள், பாவக மாற்றம், சாரபலம் ஆகியவை பார்க்க வேண்டும். ஜாதகரின் வயது, ஜாதகர் ஆனா பெண்ணா அது பார்த்துக்கணும். ஜனனம் வளர்பிறையில் இருக்கா, வளர்பிறை ஜாதகமா இல்ல தேய்பிறை ஜாதகமா, பகலில் பிறந்த ஜாதகமா இரவில் பிறந்த ஜாதகரா அப்படிங்கிறத பார்க்கணும். 1, 5, 9 ஸ்தானாதிபதிகளின் நிலை மற்றும் பெற்றுள்ள சாரம், 3, 6, 8, 12 ஸ்தானங்களின் நிலை மற்றும் இந்த ஸ்தான கிரகங்கள் பெற்றுள்ள சார நிலை மற்றும் இருக்கும் ஸ்தானங்கள்,
அடுத்து பாதகஸ்தானம் மற்றும் பாதகாதிபதி நிலை. பாவ கிரகங்கள் 3, 6, 10 11 உள்ளனவா? ராகு கேது பெற்றுள்ள ஸ்தான பலம் மற்றும் சாரம். வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர்களா, தோற்று போகிறவர்களா? ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள யோகங்கள். சூரியன் சந்திரன் இருக்கும் நிலை. சனி சந்திரன் சேர்க்கை உள்ளதா இல்லையா? கூட்டுக்கிரக சேர்க்கையை பகுத்துணர்ந்து பலன் காண வேண்டும். 2 ஆதிபத்திய வீடுகளுக்கு சுப வீட்டுக்குரிய கிரகம் அதன் ஸ்தானத்துக்கு மறையாமலும் அசுப வீட்டுக்கு மறைந்தும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நடப்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் உள்ள ஸ்தானங்கள், சுபத்துவ நிலையில் உள்ள குருவின் பார்வைப்படும் ஸ்தானங்கள், கிரகக்காரகம் ஆதிபத்திய பலன்கள் இவைகளை காண வேண்டும். கிரகங்கள் வலுத்திருந்தாலும் பெற்ற சாரத்தினால் அந்த கிரகங்கள் வலுப்பெறுகிறதா, இல்ல இதனை யோகத்தை தரும் சாரபல பிரிவு, அவயோகத்தை தரும் சாரபல பிரிவு என 2 வகையாக நாம் கையாள வேண்டும். அவயோகத்தில் சுபத்துவம் பெறும் சாரபல பிரிவு என்ற நிலைகளில் காண வேண்டும். அதாவது அவயோகத்திலும் சுபத்துவம் பெறக்கூடிய சாரபல பிரிவுங்கிற நிலைப்பாடுகளும் உண்டு அப்படிங்கிறது இதனுடைய கான்செப்ட். ஜாதகம் பார்க்கின்ற நாளின் கோச்சார நிலை, கோச்சாரத்துக்கும் பிறப்பு ஜாதகத்துக்கும் உள்ள நிலை. என்ன கேள்விக்காக இந்த ஜாதகத்தை பார்க்கிறோம்? பார்க்கக்கூடிய கேள்விக்கான காரகம் எது, பாவகம் எது? கேள்விக்கான காரக கிரகத்தை எந்தெந்த கிரகம் சேர்ந்துள்ளது? கேள்விக்கான காரக கிரகத்தை எந்தெந்த கிரகம் பார்த்துள்ளது? கேள்விக்கான காரக கிரகத்தின் கோச்சார நிலை, கேள்விக்கான கிரகத்திற்கு நடப்பு திசையின் தொடர்பு என்ன? பலன் கூறும் முன் மேற்கண்ட 6 நிலைகளை ஆராய்ந்து பலன் உரைத்தால் கூறும் பலன் சிறிதும் தப்பாது. இது தவறும் பட்சத்தில் நாம் கூறும் பலனில் பிழை வர வாய்ப்புள்ளது. ஒரு பலனை கூறும் முன் பல விஷயங்களை யோசித்த பின்னரே கூற வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என பதிலை கூறக்கூடாது. இவ்வளவும் படித்துதான் ஜோதிடம் சொல்ல வேண்டுமா என மலைக்க வேண்டாம். ஜாதகம் பழக சில காலத்திற்கு பின் ஒரு நிலைக்கு மேல் அனுபவம் கிடைக்கும் போது நமக்கு இவையெல்லாம் மிக குறைந்த நேரத்திலேயே மனக்கண் முன் வந்துவிடும். எனவே எவ்வித பயமோ அச்சமோ இன்றி தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். பல நேரங்களில் ஒருவரின் குடும்பத்தை பிரித்து விடும்படியான கேள்விகள் நம்மிடம் வரும். நாம் நாசுக்காக பதில் கூறுவதே மிக்க நல்லது. ஒருவரை பாதித்து விடும்படியான பதிலை ஜோதிடர் எக்காலத்திலும் கூறிவிடக் கூடாது. பாதிக்கக்கூடிய கருத்தை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் எவ்வளவு நாசுக்காக சொல்ல முடியுமோ அவ்வளவு நாசுக்காக சொல்லிவிட வேண்டும். ஜோதிடர் சொல்லுகின்ற கருத்துக்களில் ஒருவரின் வாழ்க்கை இருப்பதை மறக்கக்கூடாது. ஒரு நல்ல கிரக அடைவும் ஒரு கெட்ட கிரக அடைவும் இருந்தால் கோச்சாரம் எதனை அனுமதிக்கிறதோ அதற்கு பலம் அதிகம். கோச்சாரத்தை விட தசாபுத்தி அனுமதித்த தசாபுத்திக்கு பலம் மிக மிக அதிகம். கோச்சாரமும் தசாபுத்தியும் அனுமதிக்காமல் கிரக அடைவு மட்டுமே ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டினால் அதன் பலன் மிக குறைவே. ஒரு சம்பவம் பிறந்த கால ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்பட்டால் அவை கிரக அடைவால் கோச்சாரத்தால் தசாபுத்தியால் துல்லியமாக நடக்கும். பிறந்த கால கிரகங்களை வைத்து ஜாதகருக்கு என்னென்ன வருமான பிராப்தம் இருக்கிறது, இவரது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை அறியவும், ஜாதகரின் பிறவி குணம் என்ன என்பதை அறியவும் பயன்படுத்த வேண்டும். கோச்சார கிரகங்களை வைத்து ஜாதகரின் பிறவி குணம் தற்போது மாறுபாடு அடைந்துள்ளதா இல்லையா என்பதையும், வருமானத்தில் ஜாதகரின் தற்கால நிலைப்பாடு என்ன, தற்கால மாற்றம் உண்டா என்பதையும் அறிய வேண்டும். தசாபுத்தி கிரகங்களை வைத்து இந்த ஜாதகத்தில் என்னென்ன சம்பவங்கள் எப்போது நடக்க காத்திருக்கின்றன, சம்பவத்தின் வீரியம் எவ்வளவு, சம்பவத்தால் ஜாதகருக்கு ஏற்படும் லாப நஷ்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிய வேண்டும். கோச்சாரம் தரும் சம்பவம் உடனே மாறிவிடும். தசாபுத்தி தரும் சம்பவம் காலத்தால் அழியாதது. நோய் வந்தவுடனே தீருவதை கோச்சாரமும், காலத்திற்கும் மருந்து சாப்பிட வேண்டிய நோயானால் தசாபுத்தியும் சுட்டி காட்டுகிறது.
கோச்சாரத்திற்கு பலன் கூற பாவகத்தை பயன்படுத்துவதை விட கிரகத்தை பயன்படுத்தினாலே போதுமானது. தசாபுத்தி பாவகம் இல்லாமல் செயல்படாது. கிரகத்தின் பலனை விட பாவக பலனை மிக சிறப்பாகும். சம்பவம் கூற மிக 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 சிறப்பாகும். டெபாசிட்டர் தியரி, அதாவது ஒரு கிரகத்துக்கு இடம் கொடுத்த ராசி அதிபதி கிரகம் டெபாசிட்டர் எனப்படுகிறார். டெபாசிட்டர் பாதிக்கப்பட்ட நிலையில் தசா புத்திநாதனாக இருந்தால் விபத்தோ நாரகமோ ஏற்படுகிறது. வாக்கு சித்தி, பிறந்த கால ஜாதகத்துடன் கோச்சார ஜாதகத்தை பொருத்தி பலன் கூற பழகி கொண்டால் 50% வெற்றியை ஜோதிடர் அடைந்து விடலாம். பிறந்த கால ஜாதகத்துடன் கோச்சார ஜாதகத்தை பொருத்தி அத்துடன் தசாபுத்தி அந்தரம் கணித்து பலன் கூற பழகி கொண்டால் 95% வெற்றியை ஜோதிடர் அடைந்து விடலாம். 100 என்பது வாக்கு சித்தியால் மட்டுமே எட்ட முடியும். கிரக அடைவில் பல நுட்பங்களை கையாண்டு பலன் கூறும் பொழுது நமக்கே புல்லரித்துவிடும் பல உண்மைகள் வெளிவரும். படிக்க நுட்பம் புரியும். படிப்பதை நிறுத்தக்கூடாது. கோச்சார பலன் நிர்ணய விதிமுறைகள். கோச்சாரத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் போகும்போது அந்த ராசிக்குள் எந்த கிரகமும் இல்லாத போது கோச்சார கிரகம் பெரிதாக ஜாதகரை இயக்கிவிடப் போவது இல்லை. ஒரு கோச்சார கிரகம் பிறந்த கால ஜாதகத்தில் பெற்ற சுப அசுபத்தன்மையை பொறுத்துத்தான் கோச்சாரத்தில் பலனை தருகிறது. ஒரு கிரகம் எந்த ராசியில் பயணிக்கிறதோ அந்த ராசியில் ஒரு கிரகமும் இல்லை என்றாலும், அல்லது கிரகம் பயணிக்கும் நட்சத்திரம் மற்றும் அணுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்களில் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் கிரகத்தின் கோச்சாரத்தால் பலன் கிடைக்காது. இது அனைத்து கிரக பயிற்சிகளுக்கும் பொருந்தும். பிறந்த கால ஜாதகத்தில் சுட்டிக்காட்டிய ஒரு கிரக அமைப்பு கோச்சார கிரக அமைப்பு சம்மதிக்கும் போதுதான் பலன் தரும். சுப கிரகங்களின் கோச்சாரத்தில் பாவ வகை கிரகங்களை கடந்த பின் ஒரு சுப கிரகத்தை தொடுவதாக இருந்தால் அக்கிரகங்களின் உயிர்த்தன்மையில் பாதிப்பு காட்டுகிறது என்பது அனுபவபூர்வமான உண்மையாகிறது. ஒரு கிரகத்தின் பார்வையில் இருக்கும் கிரகம் ராசி அல்லது பாவகம் ஒரு செயல் நடைபெற அல்லது தடையாக காரணமாக இருக்கிறது. ஒரு கிரகத்துடன் சேர்ந்திருக்கும் போது எந்த நிலையோ அந்த நிலை சார்ந்த கோச்சார பலனைத்தான் எந்த கிரகமும் தரும். எனவேதான் கோச்சார பலன் ஜாதகத்திற்கு ஜாதகம் மாறுபடுகிறது. ஒரு கிரகத்திற்கு தான் என்ற ராசியாதிபதியும் தான் என்ற நட்சத்திராதிபதியும் குணமாற்றம் செயல் மாற்றத்தை தருவார்கள். ஆனால் காரகத்துவம் மாற்றத்தை தர மாட்டார்கள். ராசி பரிவர்த்தனை ஒரு பிரச்சனையை வெளிப்படையாக சுட்டிக்காட்டும். நட்சத்திர பரிவர்த்தனை என்பது ஒரு பிரச்சனையை வெளிப்படையாக சுட்டி காட்டாது. ஆனால் ராசி பரிவர்த்தனை செய்கின்ற அதே வேலையை நட்சத்திர பரிவர்த்தனை செய்யும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கோச்சாரத்தில் சம்பந்தப்படும் போது பலன்களும் கூட்டு விளைவாகத்தான் இருக்கும். தனித்த கிரகம் சந்தித்துக் கொள்ளும் கோச்சாரத்துக்கும் கூட்டு கிரக கோச்சாரத்திற்கும் என்ன வித்தியாசம் எனில், தனித்த கிரகத்தின் கோச்சாரம் ஜாதகரை மட்டும் பாதிக்கிறது. கூட்டு கிரகங்களின் கோச்சாரம் ஜாதகருடன் சேர்ந்து ஜாதகரின் குடும்பத்தையும் பாதிக்கிறது. ஒரு பிறந்த கால கிரகமானது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களால் சூழ்ந்திருக்கும் போது கோச்சார கிரகத்தின் தாக்கமானது அந்த மொத்த கிரகங்களின் கூட்டுக்கான பலனைத்தான் ஜாதகருக்கு வழங்கும். இதனால் கூட்டு கிரகங்களின் சேர்க்கையை பற்றிய ஒரு நாணமும் ஒரு ஜோதிடருக்கு தேவை. பிறப்பில் ஒரு கிரகம் ஒரு பாகையில் இருக்கும்போது அதே ஜாதகத்தில் எந்த ராசியிலாவது அதே பாகையில் ஒரு கிரகம் இருந்தால் அக்கிரகத்தின் காரக பலனையும் தனது கோச்சார தசாபுத்தி பலனுடன் சேர்த்து தருகிறது. ஒவ்வொரு கிரகமும் தான் இருந்த நட்சத்திரத்தின் திரிகோணத்தில் இருக்கும் கிரகத்தின் தன்மையையும் மற்றும் கோச்சாரத்தையும் எடுத்துக் கொள்கிறது. ஒவ்வொரு கிரகமும் தான் இருந்த நட்சத்திரத்தின் திரிகோணத்தில் இருக்கும் கிரகத்தின் தன்மையையும் மற்றும் கோச்சாரத்தையும் எடுத்துக் கொள்கிறது. ஒரு கிரகம் பயணிக்கும் கிரகத்தின் நட்சத்திரம் இருந்தால் அக்கிரகத்திற்கு இயல்பில் பலம் கிடைக்கும்.
ஒரு கிரகம் பயணிக்கும் ராசியில் பயணிக்கும் கிரகத்தின் நட்சத்திரம் இருந்து அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அக்கிரகத்தின் மீது கோச்சார கிரகம் பயணித்தால் அதிக பலத்துடன் கோச்சார கிரகம் பலனை தரும். கிரக பெயர்ச்சி. ஒரு கிரகம் எந்த ராசியில் பயணிக்கிறதோ அந்த ராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் அல்லது கிரகம் பயணிக்கும் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கிரகத்தின் கோச்சாரத்தால் பலன் கிடைக்கும். கோச்சார கிரகங்கள் பிறந்த கால கிரகம் என்ற நட்சத்திராதிபதி மற்றும் நட்சத்திராதிபதி என்ற ஸ்தானங்களை கடந்து வரும் பலன்கள் நடைமுறைக்கு வருகிறது. கோச்சாரத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் போகும்போது அந்த ராசிக்குள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட பலன்களை தர வேண்டிய கட்டாயத்தில் கோச்சார கிரகம் இருக்கிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது பாகை அடிப்படைகள் வரிசைப்படுத்தி தனது பலன்களை தருகிறது. கோச்சார அனுபவம் பெற கிரகங்களின் சேர்க்கையால், பார்வையால், என்ற ராசியால், என்ற நட்சத்திரத்தால் நடக்கும் தசாபுத்தியால் பலனை கூர்மைப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மிக உயர்ந்த பலனை கோச்சார கிரகத்திலேயே சொல்லி நல்ல பலனையும் நல்ல பெயரையும் புகழையும் பெற முடியும். இரு கிரகங்களின் சேர்க்கையை சொன்னாலும் நிச்சயம் நல்ல புகழையும் பெயரையும் எடுக்க முடியும் ஐயா என்பதில் மாற்று கருத்தில்லை. சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. மணி ஆயிடுச்சு. எல்லாம் உங்களுடைய கேள்விகளை சரி. 7:54 ஆச்சு. இந்த சரிங்க சரிங்க அப்ப பண்ணிக்கலாங்க. இதை கொஞ்சம் சொல்லிட்டோம்னா கொஞ்சம் மனசுல உங்களுக்கு இதாயிரும், பதிவாயிரும். அப்புறம் அவங்களுக்கு நம்ம அடுத்து வந்து ஜாதகத்தை போட்டு தசாபுத்தியை போட்டு ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு நம்ம விளக்கி சொல்லிக் கொள்ளலாம். ஒன்றும் அதுல வந்து நமக்கு ஒன்றும் சிரமங்கள் இல்லை. சரிங்க சரிங்க. அப்ப இது வேற எதுவும் அவங்க கேட்கணும்னா கேட்கட்டுங்க. கேளுங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை கொஞ்சம் எல்லாமே விதிமுறைகள், சொல்லப்பட்டவைகள் எல்லாமே விதிமுறைகள் தான். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார், கேசவன், சென்னை. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல சார், முதல்ல சொன்னீங்க இப்போ குரு வக்கரம் இந்த சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ற ஒரு அளவுகோல் இருக்கா, இல்லைன்னா ஒரு சின்ன பின்கோடு மாறினா கூட போதுமா? அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியேறிட்டா போதும். இல்ல சார், இப்போ ஒரு சின்ன சந்தேகம் சார். எப்படின்னா இப்போ ஒரு தெருவுல இருக்கும், அது பக்கத்து தெருவுக்கு போயிட்டா போதுமா, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லைன்னா ஒரு பின்கோடு இருக்கு, ஒரு 21 பின்கோடு இருக்கு, ஒரு 79 போயிட்டோம். இல்ல ரைட், நீங்க சொல்லக்கூடிய 2வது முறையை பின்பற்றிக்கங்க. ஏன்னா முதல் தெருவில் இருந்துட்டு 2வது தெருவுக்கு போறது அது வந்து அவ்வளவு சாத்தியக்கூறுகள், அதுக்கு வந்து பலன்கள் அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு செட் ஆகாது. ஓ, நீங்க சொல்ற மாதிரி அது 2வது சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி முறையை கையாண்டாதான் நல்லது. ஏன்னா அது அந்த இடத்துல நம்ம இருக்கு, திரும்ப அந்த இடத்துக்குள்ள நம்ம நுழையக்கூடிய அந்த முதல் தெருவு ஏற்கனவே இருந்த முதல் தெருவுக்குள்ள நம்ம வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம். அப்ப அதுல என்ன இருக்கு, நமக்கு ஒன்றும் மாற்றங்கள் ஏற்படாது. நம்ம வந்து வேற இடங்கள்ல நம்ம எங்க போனா செட்டிலா இருக்கு, நல்லா இருக்கும் அப்படிங்கறத நாம செலக்ட் பண்ணி அந்த ஊர்ல போய் நம்ம செட்டில் ஆகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்கவுங்களுடைய உத்தியோகம் அதுல பொறுத்து அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வசதி தான். அதனால வந்து தொலைவில் இருப்பது சிறப்புங்க மொத்தத்துல. இது குறிப்பிட்ட ஊரு அப்படின்னு ஏதாவது செலக்ட் பண்றதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் உண்டா? அது நம்மள பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். எந்த திசையை நோக்கி எந்த ஊருக்கு போனா சிறப்பா இருக்கலாங்கிறத நாம தான் அந்த வந்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நாம தான் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நன்றி சார். நன்றிங்க, நன்றி. சிம்ம லக்னங்க ஐயா. சரிங்க. இப்ப 12ஆம் அதிபதியா சந்திரன் இருக்காரு. சரிங்க. லக்னாதிபதி 10ல இருக்காரு. சரிங்க. சுக்கிரன் வந்து 8ல போய் மறைஞ்சிருச்சுங்க ஐயா. சரிங்க. அப்ப நான் இந்த தசாபுத்தி வந்து 12ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குது. இப்ப வெளியே போறது நல்லதுங்களா ஐயா? கண்டிப்பா போகலாங்கய்யா. அதாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் சாப்பாடு 3 வேளை இதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு காசை மிச்சப்படுத்துறதோ நான் வந்து சொன்னேன்னா
இத ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து எவ்வளவுதான் உள்ளூர்ல உழைச்சு நம்ம வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கிறது இல்லாம போகும்போது நம்ம வந்து நம்மளுடைய சுய தேவைகள், நம்ம பிள்ளைகளுடைய தேவைகள், இதெல்லாம் நம்ம எப்படி பூர்த்தி பண்ண முடியும்? நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும், ஒரு சொந்த வீடு கட்டணும். எது இருக்கு இல்லையோ, மனிதனுக்கு முக்கியமா அவர் வந்து எந்த ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய முதல் ஆசை என்னன்னா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையணும். அதுதானே அவங்களுக்கு அந்த அந்த பிராப்தம் கூட அவங்களுக்கு அந்த சொந்த இடங்கள்ல இருக்கும்போது அது வந்து அமைவதில்லை. ஆனா வெளியில போயிட்டாங்கன்னா அதனுடைய நிலைப்பாடே மாறி இருக்கு. அவங்களுடைய இதே ஒரு நல்ல மேன்மேன் நிலைக்கு வந்துடுறாங்க. இந்த அனுபவத்துல பாத்துக்கிட்டே இருக்கலாம், நல்ல நிலைக்கு வந்துடுறாங்க. நீங்க சொல்றது 100% உண்மை சார். நான் அந்த ஊருக்கு போன பிறகுதான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் இது இல்லங்க. 10ஆம் இடம் சூரியங்கய்யா, திக்பலத்துல இருக்குங்கய்யா. நான் அந்த தென்கிழக்கு, அந்த சூரியன்னா கிழக்கு ரிஷபத்துல இருக்கு, தென்கிழக்கு அந்த போட்டு போயிடலாங்கய்யா. சரி, சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். சரி, உத்தியோகத்தை பாத்துக்கங்க. நீங்க பார்க்கக்கூடிய போற இடத்துக்கு வந்து திசையை பார்த்துக்கிறது சிறப்பு தான். அது வந்து நம்ம வந்து அது திசையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது வந்து எனக்கு வந்து எப்ப தெரியும்னா, நான் சிறு பிராயத்துல நான் வந்து என் தகப்பனார் மூலம் ஜாதகம் பார்க்க போகும்போது என்ன சும்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அப்படி ஒரு வயசு. அதுல அப்ப எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன தெரிய போகுது அந்த சின்ன வயசுல? நாங்க போய் பார்க்கக்கூடிய ஜோசியர் எங்களுக்கு குடும்ப ஜோசியர். அவர் எங்க அப்பாவுக்கு எத்தனையோ ஆண்டுகள்லாம் அவர் வந்து பழக்கமான ஒரு ஜோசியர். அவர் ஒரு நல்ல திறமையான, ஒரு மிக திறமையான மதுரையில் ஒரு திறமையான ஒரு ஜோதிடர். அவர் வந்து என்னது அக்காவின் கணவரை வந்து, நீங்க இந்த மதுரையில் இருக்க வேண்டாம், நீங்க இந்த மதுரைக்கு மேற்கே எந்த ஊர்ல வேணாலும் போய் இருங்க, மதுரை எல்லை தாண்டி எந்த ஊர்ல வேணாலும் போய் இருங்கன்னு சொல்லி அந்த ஊருக்கு போன பிறகு அவருடைய மேன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மேன்மை. இது அந்த வயசுல நமக்கு தெரிவதற்கு, அதை பத்தி சிந்திப்பதற்கு உண்டான ஞானம் நமக்கு கிடையாது. அது நமக்கு அந்த வயசுல படிக்கிற வயசுல நமக்கு என்ன தெரிய போகுது? அதனால அவர் சொன்னாருங்க. ஆனால் இதையே வந்து நம்ம வந்து ஜோதிடத்தை படிக்க ஆரம்பிச்சு இதை படிக்கும் போது அந்த நினைப்புக்கு நம்ம போறோம். ஆனா அவங்க சொன்ன மைண்ட் நம்ம மைண்ட்ல இருக்கு, அவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம மைண்ட்ல இருக்கனால அவர் இதை வச்சுலாம் அவர் சொல்லியிருக்காரோ அப்படின்னு நம்ம வந்து யூகம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிறோம். இதே மாதிரி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். நம்ம ஜோதிடர்களுக்கு நம்ம சொல்லி அவங்கள, சார் நீங்க சொன்ன சார் உண்மையா அப்படியே, ஆமா நீங்க உள்ள நடந்தது அப்படியே சொல்றீங்க, உண்மையிலேயே நான் அந்த இடத்துல வெளியே வந்த பிறகுதான் சார் நான் நிலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு நிலைப்பாடுக்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறைய அங்க இருக்கு. இதெல்லாம் மறைமுகமா செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள் தான். இப்ப எப்படி வந்து இப்ப வந்து புஷ்கர நவாம்சம் பாதத்தில் நின்று ஒரு கிரகம் தசையை புத்தியை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அங்கீசநாதன், இதை விட அங்கீசநாதன் தசாவில் நடத்தக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் வலு இழந்திருந்தாலும் அங்கீசநாதன் என்ற ஒருத்தர் மறைமுகமாக அந்த ஜாதகருக்கு செயல்பட்டு கொண்டிருப்பார் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்றோம். இதெல்லாம் வந்து மறைமுகமான செயல்பாடுகள், ஜாதகத்தில் சொல்லப்படாத விஷயங்கள். இதை வந்து சொன்னவங்களுக்கு, இதை வந்து வெளிப்படுத்தி சொன்னவங்களுக்கு நாம அவங்களுக்கு உண்டான நன்றியை நாம தெரியப்படுத்துகிறேன் இதன் மூலம். அவ்வளவுதான். ஏன்னா நானா ஒண்ணும் கண்டுபிடிக்கல எதையும். நான் என்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட 24 வருஷம் உழைச்சிருக்கேன். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எக்கச்சக்கமா சேமிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் சொல்லித்தான் நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து தசாபுத்திகளுக்கு போகணுமே தவிர, எடுத்த எடுப்புலயே தசாபுத்திகளுக்கு நம்ம போனோம்னா இப்ப நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இல்ல நம்ம கவனத்துக்கு இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம தசாபுத்திகளை நாம வந்து ஒரு வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிடும். அதுக்காக தான் அந்த பல விஷயங்களை இப்ப நேரம் இது வந்து போனாலும் இதுல வந்து பெரும்பகுதி இது மற்ற எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
இருந்தாலும் இதை சொல்லி இன்னொரு முறை அவங்களுக்கு மைண்ட்ல உட்கார வச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். அதனாலதான் இப்ப நான் சொன்னேங்க. சரி. அடுத்த முறை அடுத்த நான் சனிக்கிழமை நம்ம நேரடியா இன்னும் கொஞ்சம் அது இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கிட்டு விதிகளை சுருக்கிட்டு கூட நான் தசாபுத்திகளுக்கும் அடுத்த இதுக்கு போயிடலாம். சரி. அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சரி. இதற்கு இடையில யாருடைய ஜாதகத்தைய நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள்லாம் சொல்ல சொன்னாலும் நான் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடந்திருக்குங்கிறது அப்படியே நான் சொல்றதுக்கு ரெடிங்கய்யா. அதையும் சொல்லிடுறேன். சரி. வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஐயா. சொல்லுங்க. சொன்னாங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அவர் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அவர் சொல்லும்போது சொல்லிட்டு அதுக்கு விளக்கமா பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் மனசுல பதிஞ்சிரும். சரிங்களா? நன்றிங்க ஐயா, ரொம்ப விளக்கம் சொன்னாங்க. நன்றிங்க. சரிங்க, சொல்லிடலாங்க. தசாப்தி பலன் சொல்லும் போது சொல்லிடலாங்க. அதாவது எனக்கு சொல்லிடலாங்க. ஏன் இதை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கறத நம்ம தசாப்தி போகும்போது சொல்லிடலாம். வெரி குட், வெரி குட். நன்றி ஐயா. அதுல உங்களுக்கு இப்ப சொன்னதுக்கெல்லாம் விளக்கம் அது தசாபத்தில வந்துருங்க ஐயா உங்களுக்கு. சரிங்க ஐயா. சரி ஐயா. வணக்கம் ஐயா. தூத்துக்குடியில இருந்து ஜோதிடர் மாரியப்பன். ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். நமஸ்காரம். சொல்லுங்க. வணக்கம். ஏதாவது கும்பத்துல சனி இருக்குது, அது விருத்தி இலக்கணம். சனி புத்தி நடக்குது ராகு திசையில, ராகு ரிஷபத்துல. சரிங்க. சனி இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல. சரி சரி. இந்த ஸ்டார் லார்டு குரு மிதனத்துல இருக்காருல்ல, விருத்தி இலக்கணத்துக்கு 8ல. சரிங்க. பலன் எடுக்கும் போது அந்த குருவினுடைய நட்சத்திரத்தை வாங்கின சனி 2 ஆதிபத்தியத்தை செய்வாரா, இல்ல எப்படி 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 8ஆம் இட ஆதிபத்தியத்தை செய்வாரா? 8ஆம் இடத்துல அந்த குரு இருப்பதனால 8ஆம் இடத்தின் மூலம் இந்த சனி நடத்தக்கூடிய அந்த அவர் வீட்டு பலன்களே அந்த ஆதிபத்திய 4ஆம் இடம் ஆதிபத்தியம். ஆமா, ஆதிபத்திய வீடு பலன்களையும் அவர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய தன்மை அவர் பிரசன்ட் எந்த கட்டத்துல இருக்காரோ அந்த அதுல அதனுடைய தன்மை இணைத்து அவர் பலனை கொடுப்பாருங்க. அப்ப 8ஆம் இடம் மூலமாக 4ஆம் இட பலனும் 2 கூடிய பலன் வருமா? குருவினுடைய ஆதிபத்தியம் தன பஞ்சமாதிபதி அதுவும் வருமா? ஆமாங்கய்யா, ஆமாங்க. அப்ப இது இப்ப கோச்சாரத்திலயும் சனி அதே இடத்துல இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க இந்த மாதிரி நம்ம எல்டிஆருடைய இதுபடி சனியோட சனி சேர்றாரு, இரண்டாவது சனியோட கோச்சார சனி சேர்றாரு, இப்ப சனி புத்தி நடக்கு. இப்ப என்ன மாதிரி பலன்கள், சுப பலன்கள் நடக்குமா, அசுப பலன்கள் நடக்குமா? ஐயா, ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல 5, 9 பலப்பட்டு இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னாக்கும் நம்ம சனி பகவானை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாங்கய்யா. சரி சரி. அது எந்த சனியா இருந்தாலும் சரி, அது 7 சனியா இருந்தாலும் சரி, கண்ட சனியா இருந்தாலும் சரி, மாரக சனியா இருந்தாலும் சரி, எந்த சனி பகவான இருந்தாலும் நாம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் ஜோதிடத்தில் மிக மேன்மையான நிலையில இருக்கக்கூடிய பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததுங்க. அப்படின்னா இந்த ஜாதகத்துல குரு மிருகத்துல இருக்கிறாரு, மிருகத்துல இந்த செவ்வாய் லக்னாதிபதியாகி 11ல சித்திர சொந்த ஜாதகத்துல இருக்காரு, சித்திர 2ஆம் பாதத்துல இருக்காரு, கண்ணியில் இருக்காரு. லக்னாதிபதி அவருடைய சொந்த ஜாதகத்துல இருக்காரு. அந்த செவ்வாயுடைய ஜாதகத்தை தான் குரு வாங்கியிருக்கிறாரு, மிருகஸ்திரம் குரு வாங்கியிருக்காரு, லக்னாதிபதி ஜாதகத்தை குரு வாங்கியிருக்காரு. ஆமா ஆமா. அப்ப இது 5 கூட 5ஆம் இட குரு பலமா இருக்காரா? ஆமாங்கய்யா, ஆமா. சரி. இப்ப பலன்கள் எப்படி பலன்கள் நடக்கும் அப்படித்தானே? என்னங்கய்யா? இப்ப இந்த 2 கூட ஆதிபத்தியம் குருவனுடைய நட்சத்திரத்துல வாங்கின சனி 4ல இருந்து நடத்துறாரு அவரு. அப்போ நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, ஆமா. 8ஆம் இட பலன்கள்ல அவருக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வருது. அப்ப அது கரெக்ட் தானுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அவர் இருக்கக்கூடிய இடத்தின் மூலம் அந்த பலன்களை அவருடைய ஆதிபத்திய வீட்டு பலன்களை கொடுப்பார். ஓ சரி சரி. அப்போ சனியோட சனி சேரும்போது இந்த நாடி ஜோதிடப்படி எப்படி வந்தீங்க? பிருகுநந்தி நாடிப்படி என்னங்கய்யா? ஜனகால சனியோட கோச்சார சனி சேர்றாரு. இது பிருகுநந்தி நாடிப்படி இதுக்கு பலன்கள் எப்படி எடுக்கணுங்கய்யா?
இல்ல கோச் பிறந்த கால சனியோட கோச்சார சனி இணையும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கும் அதான் சொன்னேன், அந்த 5-9 வலுவா இருந்துட்டதுன்னா இந்த சனி பகவானால நமக்கு கவலை இல்லை. இப்ப புதிய தொழில் அமையும்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். உழைப்பு அதிகமா இருக்கலாம், தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கும், செய்யலாம். அந்த மாதிரி மிதுனத்துக்கு வேற குரு வராரு, அப்ப 9ஆம் பார்வை பார்ப்பாரு. அது ஜனனகால குருவோட கோச்சார குரு சேருவாரு. ஆமா ஆமா ஆமா. இப்பங்கய்யா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஜெனரல் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகத்துக்கு பலன் பார்க்கும்போது அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணி நீங்க முடிவு பண்ணினீங்களா போதும், அது சுப பலன்கள். அப்ப இப்ப சனி பத்தி நடக்கு, சனிக்கு 9ஆம் இடம் துலாத்துல சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிடணும். சுக்கிரனை பாத்துக்கிற வேண்டியது அவ்வளவுதான். ஆமா, அவர் சொந்த சாரத்துல இருக்காரு, அப்படின்னா நல்ல பலன் தான். நல்ல பலன் தான். ஒரு கிரகத்துக்கு 9ஆம் இடத்தை நம்ம பார்க்கும்போது, அல்லது ஒரு பாவத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது, அது நமக்கு சிறப்பாக இருந்தது என்றால் சிறப்பான பலன்கள் தான். நன்றி, அருமையான நன்றியா, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே இது நமக்கு வந்து ஒரு பாவத்துக்கு 8ஆம் இடம் இல்ல 8ஆம் இட அதிபதி இவங்க வந்து சிறப்பாக இல்லை என்றால், அந்த இடங்கள்ல வந்து அந்த உயிர் காரகத்துவம் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே பாதிப்பு அடையும். இது மாதிரியா ரொம்ப நன்றியா. சரி, தொடர்பு கொள்றேன். அவங்க அதுல கொடுத்துருக்கீங்களா? அதுல இருக்குல்ல உங்க நம்பர், தொலைபேசி எண் கொடுத்துருக்கீங்களா? இதுல ஐயாக்கு தெரியும் ஐயா சொல்லிடுவாங்களே. இப்ப நல்லா நோட் பண்றீங்க ஐயா. ஐயா ராகு வந்து 3 டிகிரில இருக்குங்கய்யா. சரி. சுக்கிரன் வந்து 27 டிகிரில இருக்குங்கய்யா. சரி சரி. அப்ப அத வந்து நம்ம ராகு சுக்கிரன் இணைவுன்னு எடுக்கலாமாங்கய்யா, இல்ல தனித்தனியா இருக்குன்னு எடுக்கலாமாங்க? மீனத்துல சுக்கிரன் 3 டிகிரில இருக்காரு, ராகு 3 டிகிரிங்கய்யா. சுக்கிரன் 27. ராகு 3 டிகிரி. ஆமாங்க, ராகு வந்து 3 டிகிரி, சுக்கிரன் 27 டிகிரில இருக்காரு. சுக்கிரன் வந்து 27 டிகிரி. 27 டிகிரிங்கய்யா. அத நம்ம ராகு சுக்கிரன் இணைவுன்னு எடுக்கலாமுங்களா இல்ல கிடையாது? இல்ல இது இந்த அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், இந்த நெருக்கம் தான் இருக்கணும், தொடர்பு தான், அது வந்து தொடர்பு தான் அது. ஆனா இதே சுக்கிரன் ராகு தொடர்பு வந்து தள்ளி இருந்துச்சுன்னு வைங்க, டிகிரி வயசு 22 டிகிரி தள்ளி இருக்கு, எப்படி வரும்? ஆமாங்க, ராகு 3 டிகிரிங்கய்யா, சுக்கிரன் 27 டிகிரி, அந்த கேப் வந்து 22 டிகிரி வருது. ராகு வந்து ஆன்டி கிளாக்ல போகும்ல. ஆமாங்க. அப்ப 3, 2, 1 போயிரும்ல. அப்ப அடுத்த ராசிக்கு 1 போகும்போது 1வது டிகிரிக்கு அவர் தாண்ட போகும்போது அடுத்த ராசிக்கு அவர் போவாருல்ல. ராகு கும்பத்துக்கு போயிருவாருங்கய்யா, சுக்கிரன் வந்து மீனத்துக்கு. சுக்கிரன் 27 இருக்கும்போது இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 6 டிகிரி தானே வரும். 22 டிகிரி வருது. எப்படிங்க? அது எனக்கு தெரியல நீங்க சொல்றது. இல்லைங்க, மீனத்துல ராகு சுக்கிரன் நீங்க வந்து இங்க யாரு ஆண்டி கிளாக் வயசுல ராகு போகும்போது சரிங்க, அவர் 1, 1, 2, 3 இப்படிதானே போவாருங்கய்யா? ஆமாங்க ஆமாங்கய்யா. இல்ல 1, 2, 3 போவாரா? இல்ல 29, 28, 27 இப்படி போவாரா? அதாவதுங்கய்யா, சுக்கிரன் வந்து 333 டிகிரில இருக்காருங்கய்யா. சரி. சாரி, ராகு 333. ஐயா சொல்லுங்க ஐயா, சக்திவேலையா சொல்லுங்க. அடுத்தவங்க பேசிட்டேன். ஐயா நீங்க இல்ல இந்த ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு தெளிவுபடுத்திருங்க ஐயா, நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு, ராகுக்கு சுக்கிரனுக்கு முதல்ல சம்மந்தம் இல்லை, அவ்வளவுதான். ராகுக்கு சுக்கிரனுக்கு நீங்க சொல்ற சுக்கிரனுக்கு சம்மந்தம் இல்லை, அவ்வளவுதான். சுக்கிரன் மீனத்தில் இருக்குன்னா என்ன பலன் உங்களுக்கு தெரியணுங்கிறீங்க? வீட்டுல சம்சாரம் என்ன சொல்லுதோ அதுக்கு சரின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை. மற்றவங்க கேளுங்க சார். ஐயா, தசை நடத்துற கிரகம் வந்து வக்ரம் பெற்றவுடைய கால் வாங்கியிருந்தா அவங்க இப்படியே கணக்கெடுக்கணும். வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய கால் வாங்கியிருக்கா? ஆமாங்கய்யா. சரி சரி. அப்போ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுற? வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய கால் வாங்கியிருக்குன்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதனுடைய நம்ம எப்போ ரொட்டீனா எப்படி பலன் சொல்லணுமோ அது மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுல ஒண்ணும் நம்ம ஒண்ணும்
வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய சாரம் பெற்றிருக்குங்கிறக்கா நம்ம வந்து வேற விதிகள் நம்ம கையாள வேண்டிய நெசசிட்டி கிடையாது இங்க. ஓகே. இல்ல என்ன சொல்றாங்கன்னா சிலர் வந்து ஆன்டி கிளாக் வைஸா பார்க்கணும், வக்ரம் பெற்ற கிரகத்தோட இருக்கு இல்லையா, அப்போ ஆன்டி கிளாக் கான்செப்ட் வேறங்க. அந்த கான்செப்ட் வேற. அது கரெக்ட் தான். இப்ப வந்து ராகு எதுக்கு எப்படி ஆன்டி கிளாக்ல வருதோ அது மாதிரியே வந்துக்கிற வேண்டியது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் வேற அந்த சாரி அதை சொல்லணும் நானு. நீங்க சொல்றது கரெக்ட். ஓகே, ரைட்டு தான். சரிங்க. ஓகேங்க. வக்ரம் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்தாலும் இதே நிலைப்பாடாதான் சொல்றாங்க. அதே நேரத்துல வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தையும் பெற்றிருந்தாலும் இதே நிலையத்தான் சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க. நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். செஞ்சு அது நடைமுறைக்கு சரியா தான் வருது. எப்படி போனாலும் அந்த 1, 5, 9 அந்த இதெல்லாம் மாற போறது இல்ல. நம்பர் தான் வந்து 9ங்கிறது 5 ஆக போகுது, 5ங்கிறது 9 ஆக போகுது. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்ற வித்தியாசங்கள் வர போகுது இல்லைங்க. ஓகேங்க. ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க. கணக்கோடி பள்ளிபாளையம். அதாவது ஐயா, அந்த புஷ்கரண வம்சம் சொன்னார் இல்லைங்களா, புஷ்கரண வம்ச கிரகம் வந்து எல்லாமே நல்லது பண்ணுமா, இல்ல பாவ கிரகங்கள் இருந்தா எப்படி இருக்கும், லக்ன பாவி இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல அது வந்து அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, தோஷங்களை துவம்சம் செய்யும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னா அதுக்கு உண்டான இதே அதான். அதனால தோஷங்களை அது வந்து துவம்சம் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது நம்ம ரியல் பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படிதான் இருக்கு. பாவ கிரகமா இருந்தாலும் நல்லது பண்ணும். சரிங்க. அதே மாதிரி இந்த இன்னொன்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா, இது அஷ்டமாதிபதி வந்து நமக்கு புஷ்கரணம் இருந்தாருன்னா, அஷ்டமாதிபதி நமக்கு ஆயுள் விருத்தி தான் அங்க கொடுப்பாரு. அவர் வந்து நமக்கு கெடுதல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்காது. புஷ்கர நவாம்சத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் நமக்கு வந்து நல்ல பலனுக்கு சிறப்பா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்க. அதுவும் சந்தேகமா இருந்தது எனக்கு, அதுக்குதான் கேட்டேங்க. புஷ்கர நவாம்சத்தில் உள்ள அந்த பாதங்கள் வந்து நமக்கு வந்து கெடுதலை செய்வதற்கு இல்லைங்கய்யா. ஆமாங்க, நல்லா காங்கிரீட்டா சொல்லலாம். இதுல வந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இல்ல. அது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது பார்ப்போம், இல்லைன்னு இல்ல. இருந்தாலும் அது நம்ம வந்து இவர் நன்மையெல்லாம் செய்வார். இந்த நட்சத்திர பாதத்துல இது இருக்குதா, அப்ப புஷ்கர இருக்கு, ரைட், நமக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிற வேண்டியதாங்க. சரிங்க. தாண்டவமூர்த்தி ஐயா, நீங்க எதை கேட்க வந்தீங்க கேட்டுருங்க. ஐயா, நான் விழுப்புரம் பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. இப்ப அமாவாசையில பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி இருக்கிற இடத்துல வந்து லக்ன கணிக்க முடியாது. அமாவாசையில பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி இருக்கிற இடத்துல இருந்து லக்னமா நீங்க பாவிச்சு பாருங்க சொன்னீங்க, கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுல நீங்க சொல்றீங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. அதான் சரி. அதுல என்ன சந்தேகம் கேக்குறீங்க நீங்க? அமாவாசையில பிறந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி இருக்கிற இடத்துல இருந்து ஜாதகம் பார்த்து சொல்லிருக்கீங்க, லக்னமா போட்டு. லக்ன அதிபதி எங்க இருக்காரோ அவர் இருக்கக்கூடிய இடத்த லக்னமா பாவிச்சு நம்ம பலன் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்களா? சொல்லும் போது அந்த பலன்கள் சிறப்பாக இருக்கும், சரியாக இருக்கும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. புரியாம இருக்கா, தெளிவுபடுத்திட்டு வேற ஒண்ணு இல்ல. அதை நீங்க வந்து அப்படி வரக்கூடிய ஜாதகத்துக்கு போட்டு பாருங்க ஐயா. சரியா, நம்ம வந்து பிராக்டிக்கலா இதையும் பண்ணினாதான். இப்ப நான் சொல்ற விதிகள்ல வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா பண்ணாதான் இது வந்து கரெக்டா நாட் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும். அதனால நீங்க வந்து இப்படி ஜாதகம் உங்களுக்கு கை கிடைச்சிதான் விட்டுறாங்க. இதை நம்ம இந்த ரூல்ல பயன்படுத்தி தான் பாருங்க, பலன் சொல்லி பாருங்க. அவங்க அக்செப்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம கண்கூடா தெரிஞ்சு போயிருக்கலாம் நம்ம. அனுபவம் தாங்க, அனுபவத்துக்கு மீறி ஒண்ணும் இல்லைங்க. பௌர்ணமிக்கும் இந்த விதி இருக்குங்களா? ஆமா, ரெண்டுக்குமே தான்.
சரிங்க. ரெண்டுக்குமே தாங்கய்யா. அமாவாசை பௌர்ணமி ரெண்டுக்குமே வந்து லக்னாதிபதி இருக்கிற இடத்துல லக்னமா வச்சுக்கோங்க. ஆமா 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 ஆமா. சரிங்க சரிங்க, சந்தோஷம். சரிங்க. ரைட். அதாவது இவ்வளோ நேரம் வந்து எல்லாரும் நீங்கள் வந்து இந்த மீட்டிங் வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் முதல்ல வாரம் நடக்கும். நீங்கள் ஏதாவது உங்களுடைய சொந்த கருத்துக்கள் வச்சுருந்தாலும் இதில் வந்து பேசலாம். இந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். நிச்சயமாக எல்லாரும் பேசலாம். யாரும் நீங்கள் பேசணும்னு உங்களுக்கு மனசு இருந்தால் போதும். இதற்கு ஏதாவது கட்டணமோ அந்த மாதிரியோ எதுவும் கிடையாதுங்கய்யா. இந்த வீடியோ யூடியூப்பில் ஆன்லைன் அஸ்ட்ரோ எஸ்கே அகாடமி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பதிவு பண்ணப்படும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்று. அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த நேரத்தில் இந்த 1 மணி நேரம் ஐயா அவர்கள் எனக்கு ஒதுக்கி இவ்வளோ நேரம் நீங்கள் அவர் பேசி கொடுத்தது முதல்ல குருநாதன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. அது இறைவன் கொடுத்த சொத்து. இறைவன் கொடுத்ததை நம்ம வந்து சொந்தமா வச்சுக்கிற கூடாது. அதை நம்ம எல்லா பேருக்கும் பயன்படணும், அவ்வளவுதான். சொன்னாரு. நல்ல ஒரு அருமையா இருந்தது. ஒண்ணு இது ஒண்ணு. அப்புறம் ஒண்ணு, வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 to 12 அப்படிங்கிற ஒரு மீட்டிங் வந்து நடத்துவோம். அதில் வந்து நாளைக்கு வந்து கோச்சார சுச்சமங்கள் அப்படிங்கிற நாடியில் கோச்சாரத்தை வைத்து பலன் சொல்லக்கூடிய கிரகங்கள் தொடும், எந்த கிரகத்தை எதை தொடுகிறது, அதை வைத்து எப்படி சொல்வது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த தசாபுக்திகளுடைய தசை மட்டும்தான் புக்தி இல்லை, தசையுடைய அம்சங்கள் என்ன, 7.5 சனின்னா என்ன. முதல்ல இந்த சனிக்கு நிறைய பேர் கேள்வி. அட்டம சனி, கண்டக சனி, 7.5 சனி, முதல்ல இதெல்லாம் எப்படி பாதிப்பு, யாரை பாதிப்பு கொடுக்கறது, எப்படி பாதிப்பு கொடுக்கறது, அதை பற்றின ஒரு சின்ன ஒரு தகவல்கள் நிறைந்த வகுப்பு. 2 மணி நேர வகுப்பு. அதற்கு வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். ரைட்டுங்களா? அதற்கான குருதட்சணை 206 ரூபாய். ரைட்டுங்களா? இதுதான் இதோடைய இது. ரைட்டுங்களா? ரைட். இது சொல்ல வேண்டிய கடமை. உங்களுக்கு நேரம் கிடைத்தது சந்தோஷமா வந்து கலந்துக்குங்க. எல்லாருக்கும் வந்து நன்றி. இந்த வீடியோவில் கீழே வந்து ஐயாவுடைய ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணிடுவேன். அதனால் எல்லாரும் பார்த்து அவர்கிட்ட நீங்கள் எப்போ வேணால் என்ன கருத்துக்கள் வேணுனாலும் பேசி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம்யா. நன்றிங்கய்யா, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா. நன்றி.